ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த 3வது நாள் உபவாச ஜெபத்தின் 2வது பகல் கூட்டத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாய் இன்றைக்கு கர்த்தர் நமக்காக நம்முடைய ஜெபங்களை கேட்டு கையளவு மேகத்தை எழும்ப பண்ணுவாராக, பெருமழையை தருவாராக, நம்முடைய வறட்சிகள் வாழ்க்கையை விட்டே மாறி போவதாக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? என் தேவனால எதையும் அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படட்டும். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது நமக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 627. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த உபவாச ஜெபத்தினுடைய செய்தியின் தலைப்பு உபவாசமும் எஸ்தரும் என்கிற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த பூமியில் நாம் ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியது, வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற முப்பிதாக்களுடைய சம்பவங்களை ரொம்ப நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பலமுறை நாம் வேதத்தை வாசித்தாலும் நமக்கென்று சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது வேதத்தில் இருந்து எந்த அளவு நம்ம தீர்வை நோக்கி போகிறோம் என்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனால் நம்முடைய முப்பிதாக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து ஜெயித்தார்கள் என்கிறதை தான் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அது யாருடைய நாட்களாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா ராஜாக்களுடைய நாட்களிலேயும் சரி, இந்த இடத்துல எஸ்தரின் நாட்களிலேயும் சரி, இதுக்கு பிறகு வரக்கூடிய தானியலின் நாட்களிலேயும் சரி, எல்லாரும் நல்லா ஜெபித்திருக்கிறார்கள், உபவாசமாய் ஜெபித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய காரியங்களுக்கு தப்ப வழியே இல்லாத நேரத்தில் கூட உபவாசத்தை மட்டும் நம்பி கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறார்கள். அப்படி உபவாசித்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் என்ன போராட்டத்தில், என்ன நெருக்கத்தில், என்ன கஷ்டத்தில் உபவாசித்து ஜெபித்தார்களோ அந்த கஷ்டத்தில் இருந்து கர்த்தர் மகாபெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபவாச ஜெபம், நாம் ஜெபத்தில் என்னென்ன விண்ணப்பங்களை வைத்தோமோ அத்தனையும் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாராக. இன்றைக்கும் நாம் எஸ்தரின் புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் எதற்காக ஜெபித்தார்கள், எப்படி கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார் என்கிறதை நம்ம சுருக்கமாய் நம்ம தியானிக்க போகிறோம். எஸ்தருடைய நாட்களில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்கள் இருந்த ஆகாசுவேறு ராஜாவினுடைய ராஜ்யத்தில் இருந்த எல்லா யூதர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்கிறது தான் அன்னைக்கு இயற்றப்பட்ட சட்டமாக இருந்தது. இந்த சட்டம் எதனால், இந்த திட்டம் எதனால் போடப்பட்டது அப்படின்னா, ஆமானுக்கு முன்பதாக மொர்தெகாய் எழுந்து அவனுக்கு வந்தனம் செல்லாதது நிமித்தமாக அவனுக்கு பெரிய எரிச்சல். நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு பெரிய மனுஷன், நான் ஒரு பெரிய அதிகாரி, ராஜாவினுடைய கட்டளையே இருக்கிறது, எனக்கு முன்பதாக எல்லாரும் என்னை வணங்கணும், வந்தனம் செய்யணும். ஆனால் இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்னை வணங்குகிறது கிடையாது, வந்தனம் செய்கிறது கிடையாது. எனக்கு முன்பதாக எல்லாரும் எழுந்து நிற்பாங்க, ஆனால் இவன் எழுந்தே நிற்க மாட்டான், எனக்குரிய ஒரு மதிப்பை இவன் தரவில்லை என்கிறதுல ஆரம்பித்த ஒரு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ இவன் என்னை மதிக்கலை அப்படிங்கிறதற்காக மொர்தெகாய் மேலே மாத்திரம் அவனுக்கு கை போடுகிறது அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போய் இந்த பிச்சைக்காரனை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை அவனுக்கு. ஆகையினால நான் போய் ஒருத்தனை அடிக்கக்கூடாது, அவன் கோத்திரத்தையே அடிக்கணும், அழிக்கணும் என்கிற முடிவுக்கு ஆமான் வருகிறான். ஸோ இதனால் ஒரு பெரிய பிரச்சனை. விஷயம் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஒருத்தன் முழு தேசமே
ஆமானுக்கு முன்பதாக வணங்குது. அதுல ஒருத்தன் திமிரு பிடிச்சு இருக்கிறான், இருந்தா இருந்துட்டு போறான் அப்படின்னு விடக்கு மனசு இல்லை. சரி, அப்படின்னா அவனை மாத்திரம் தண்டிப்போம் கண்டிப்போம் அப்படின்னா பரவாயில்ல, அவன் முழு கோத்திரத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய திட்டம். ஸோ யூதா கோத்திரம் அன்றைக்கு இருந்த ராஜ்யத்திற்கு, ஆகாஸ்வேர் ராஜ்யத்துக்கு கீழே இருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நெருக்கடி உண்டாயிற்று. ஆமான் ராஜாவோடு கூட இருக்கிறவன் ராஜாவினிடத்துல பேசி, இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள், ராஜாவுக்கு விரோதமா எப்போ வேணாலும் எழும்பலான்னு சொல்லி எதையோ போய் சொல்லி அவர்களை முற்றிலுமாய் அழித்து போடும்படி ராஜாவினால ஒரு அனுமதியும் பெற்றுக்கொண்டான். ஸோ இப்படி ஆகாசுவேரு ஆளுகை செய்கிற, ஆட்சி செய்கிற எல்லா தேசங்களுக்கும் அந்த நிருபம் அனுப்பப்படுகிறது, யூதர்களை கொலை செய்யுங்கள் என்று சொல்லி. ஆங்காங்கே இருக்கிற மூப்பர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, பிரபுக்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பப்பட்டாச்சு. இப்போ மொத்த சூசா நகரமே கலங்கி நிற்கிறது, மொத்த யூத ஜனங்களும் கலங்கி நிற்கிறது. ஸோ ஒரே நாள் ஒரே நேரத்தில் ஒரு கோத்திரமே அழிய போகுது. ராஜா கட்டளையிட்டாச்சுன்னா, ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தினால ஒன்றுக்கு சீல் வச்சாச்சுன்னா அது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நெருக்கடியான மோசமான நிலை. அப்போவோ நம்மளுடைய முப்பிதாக்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அங்கே வாசிக்கும் போது, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கடந்தார்கள். அப்போ எல்லாருக்குள்ளாக அழுகை, எல்லாரும் உபவாசிக்கிறார்கள், எல்லாரும் ரெட்டுடுத்தினார்கள், எல்லாரும் சாம்பலில் போய் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாமளும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உபவாசம். உபவாசம் உபவாசத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர்கள் உபவாசிக்கிறார்கள். இப்போ இந்த மொர்தெகாய் எஸ்தரிடத்திலையும் போய் சொல்லுகிறான், ராஜாவுக்கு இதை தெரியப்படுத்து அப்படின்னுட்டு. இப்போ எஸ்தர் ராஜாத்தி அங்கே அரண்மனையில் இருக்கிறாள். அவள் சொல்லுகிறார், இல்லை அது முடியாது, ராஜா கூப்பிடாம யாரும் அவரை சந்திக்க முடியாது, அப்படி சந்தித்தால் அவர்களுக்கு மரண தண்டனை. அது மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கூப்பிட்டாதான், அவருடைய அனுமதி இல்லாம யாரையும் அவரை பார்க்க முடியாது. அந்த காலத்தில் இருந்த ஒரு முறை இது. ஆகையினால நானும் போக முடியாது என்கிறாள். அப்போ இந்த மொர்தெகாய் சொல்லுகிறான், ராஜா அரண்மனையில் இருக்கிறதுனால நீ தப்பலாம் என்று சொல்லி நினைக்கிறாயோ அப்படின்னு சொல்லி, இல்லை கண்டிப்பா நீ போய் பாரு ராஜாவை என்று சொல்லுகிறார். உடனே எஸ்தர் சொல்லுகிறார், அப்பன்னா சரி, 3 நாள் எனக்காக நீங்க உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் அரண்மனையிலே உபவாசிப்போம், நீங்க அரண்மனைக்கு வெளியே உபவாசிங்க. 3ஆவது நாள் என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, ராஜாவை நான் சந்திப்பேன் என்று சொல்லி அவள் ராஜாவுக்கு முன்பதாக போகிறாள். இவர்கள் உபவாசம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம பார்த்தால், அதே 6வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடுபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்போ இங்கே இவர்கள் உபவாசம் பண்ணும்போதே கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஒருவேளை உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற தேவ ஜனத்திற்கு தெரியல ஆண்டவர் எந்த மாதிரியான கிரியை செய்கிறார் என்று. எந்த மாதிரியான கிரியை செய்கிறார் என்று சொல்லி நமக்கும் சில நேரத்தில் தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் நிச்சயம், நாம எதற்காக ஜெபிக்கிறோமோ, எதற்காக உபவாசித்து ஜெபிக்கிறோமோ, அதற்காக கர்த்தர் ஏற்கனவே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம உபவாசித்து ஜெபிக்கும் போது அவரால் செயல்படாம இருக்கவே முடியாது. நாம உபவாசிக்கும் போது அவர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ என்னைக்கோ இந்த மொர்தெகாய் ராஜா
ராஜாவுக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களை குறித்து ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவை தப்புவித்திருந்தான். அப்ப அந்த சம்பவம் அந்த தேசத்தில் உள்ள டைரியில எழுதப்பட்டது. அப்போ அந்த பகுதி ராஜாவுக்கு தூக்கம் வராதபடியினாலதான் அந்த புக்கை எடுத்து வாசி, என்னென்ன சம்பவம் நம்ம தேசத்துல நடந்திருக்கிறது என்கிறதை நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் வாசிக்க ஆரம்பித்தான். வழக்கமா தூங்குகிறது போல ராஜா தூங்கியிருப்பார், ஆனால் அன்னைக்கு ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் தேவ பிள்ளைகள் திறப்பில் நின்று உபவாசித்து ரெட்டு உடுத்தி சாம்பலில் போய் தன்னை தாழ்த்தி அமர்ந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்தபடியினால என்னைக்கும் வழக்கமா தூங்குகிற ராஜாவுக்கு அன்னைக்கு தூக்கத்தை கொடுக்காமல் எழும்ப பண்ணி கால வர்த்தமானம் எழுதின அந்த டைரியை கொண்டு வந்து வாசிக்க வைத்தார். அங்கே ஒண்ணா வாசித்து வரும்போது ராஜாவினுடைய கவனத்தை கர்த்தர் திருப்பி மொர்தெகாய் என்ன செய்தான் என்கிற அந்த பகுதியை அவனுக்கு வாசிக்க ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இப்படி ராஜாவை மொர்தெகாய் என்கிறவன் காப்பாற்றினான். அப்ப அவனுக்கு ஏதாவது மேன்மை செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்கும்போது ஒன்னும் செய்யப்படல. அப்போ அந்த நேரத்துல சரியா ஆமானும் அந்த இடத்துல வருகிறான். உடனே ராஜா சொல்லுகிறான், ராஜா கனம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு என்னென்ன செய்யப்படும், அது ஒரு பெரிய லீஸ்டே வாசித்து காட்டுகிறான். இதெல்லாம் செய்யப்படும், இதுல ஒன்னும் குறையாமல் நீ போய் மொர்தெகாய்க்கு செய் அப்படின்னு ராஜா சொல்லுகிறான். நாம ஜெபிக்கும் போது எந்த இடத்துல எந்த சத்துரு நாம் அவனை கனம் பண்ணணும்னு நினைச்சானோ அவனை கொண்டே கர்த்தர் நம்மை கனம் பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. எவன் நம்மளை அற்பமா பார்த்தானோ அவன் மத்திலேயே நம்ம தலையை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். ஸோ உபவாசம் என்கிறது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்துட்டே தான் இருக்கும். ஆகையினால வாரந்தோறும் ஒரு நாள் ஒதுக்கி சபையில உபவாச ஜெபத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துங்க, தீவிரப்படுத்துங்க. வாரத்துல ஒரு நாள் ஆகிலும் என் குடும்பத்திற்காக என் பிள்ளைகளுக்காக நான் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து இருப்பேன், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசம் இந்த உபவாச நாட்களில நமக்குள்ளாய் வரட்டும். இவர்கள் யூதர்கள் முழுவதும் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே இவ்வளவு காலமும் வராத ஒரு கனம், ராஜாவினால் வரவேண்டிய கனம், ராஜாவினால் வரவேண்டிய மேன்மை இத்தனை வருடங்களில வரவே இல்லை. ஆனால் உபவாசிக்கும் போது இவர்கள் கேட்டதை மாத்திரமல்ல, கேளாத மேன்மையும் கர்த்தர் கட்டளையிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இந்த ராஜா மொர்தெகாய்க்கு கிடைக்க வேண்டிய கனம் கிடைக்கல. ஆகையினால ராஜா இந்த கனத்தை மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டும் என்கிறதற்காகவா முழு யூத ஜனங்களும் உபவாசித்தார்கள்? இல்லை. ஆனால் உபவாசிக்கும் போது நம்ம கேட்கிறதையும் ஆண்டவர் கொடுப்பார், கேட்காததையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில தடப்பட்ட மொத்த ஆசீர்வாதத்தின் கணக்கையும் இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் என்கிறது சாதாரணமாய் நினைக்க கூடாது. சத்துருக்கள் வீழ்ந்து போகிறதும், ஆமே, நம்மளை பகைத்தவர்கள் வெக்கப்பட்டு போகிறதும், ஆண்டவருக்கு நேராக உபவாசித்து ஜெபித்த உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறதை நீங்க காண்பீர்கள். உபவாச ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. உபவாசம் அப்படின்னாலே சாப்பிடாம தேவ சமூகத்துல வந்து அமரணும். இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு இருக்கிற பிரச்சனையில மனமடிவில் அழுது துக்கப்பட்டு சாப்பிடாம கோவிச்சிட்டு இருக்கிறத நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சாப்பிடல. ஏன் சாப்பிடல? சும்மா தான், மனசு கஷ்டம், சாப்பிடவே பிடிக்கல, சோறே வேண்டாம். நான் சொல்லுகிறேன், அந்த மாதிரி அனுபவத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்க சாப்பிடாம இருந்து துக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க சாப்பாடை எப்போ விளக்கணும் அப்படின்னா உபவாச ஜெபத்திற்காக மாத்திருந்தான் சாப்பாடை விளக்கணுமே தவிர, எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிற்று, பிள்ளை மேல வருத்தம், கணவன் மேல வருத்தம், ஆகையினால சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அப்பத்தையும் தண்ணீரையும் விளக்குவீர்களானால்
அது மூலமா ஒரு நன்மையும் நமக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் என் கணவனை கர்த்தர் சரியாக்கணும், என் பிள்ளைகளை கர்த்தர் சரியாக்கணும், என் குடும்பத்தில் இருக்கிற பலகீனத்தை கர்த்தர் சரியாக்கணும் என்கிற உயரிய நோக்கத்திற்காக ஆகையினால நான் உபவாசித்து ஆமென் தேவனை நோக்கி ஜெபிப்பேன். ஆகையினால இந்த உபவாசத்திற்காக நான் அப்பத்தையும் தண்ணீரையும் என்னை விட்டு விலக்கி வைக்கிறேன், தேவனுக்கு நேராய் நான் அமர்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி இந்த அனுபவத்திற்காக நீங்க உபவாசித்து சாப்பிடாமல் புசிக்காமல் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டருளுவார். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறாங்க, வருத்தத்தில், துக்கத்தில், அழுகையில், கண்ணீரில், சூழ்நிலை நிமித்தமாய். அதனால ஏதாகிலும் பிரயோஜனம் உண்டோ என்று சொல்லி பார்த்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் உபவாசத்திற்காக சாப்பிடாம இருப்பீர்கள் ஆனால் அது மூலமாய் ஆயிரம் பிரயோஜனமும் நன்மையும் உண்டாக போகிறது. நீங்க உபவாசமாய் இருக்கிறது நல்லது. உபவாசத்தில் கணவனுக்காய் ஜெபிக்கிறது நல்லது, உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறது நல்லது. திருந்தாத பிள்ளைகளை திருத்துவார், கீழ்ப்படியாத பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுவார். உபவாச ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜா அப்படியே தன்னுடைய பிரதானிக்கு ஆமானுக்கு கட்டளை இடுகிறான், போ மெர்தெகாயை நீ கனப்படுத்து என்று சொல்லி. எந்த சத்துரு இந்த மொர்தெகாய் என்னை வணங்கணும்னு விரும்பினானோ அதே சத்துருக்கு மத்தியில ஆண்டவர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். அப்படியே இவன் வெக்கப்பட்டு போய் கூனி குறுகி போய், ஏன்னா இதே மொர்தெகாய்க்காக ராஜாவினிடத்துல பேச வந்தான். என்ன, இந்த மொர்தெகாய் இவனும் யூதன் தான், இவனும் சரியில்லாதவன் தான், இவனை குற்றப்படுத்தி இவனை எப்படியாகிலும் தண்டனைக்கு உட்படுத்தி சில நாளுக்கு முன்பதாக தன்னுடைய சொந்த வீட்டில் இதே மொர்தெகாய்க்காக ஒரு நல்ல 50 முழ உயரத்திற்கு ஒரு தூக்கு மரத்தையே செய்து வைத்திருந்தான். மொர்தெகாய இவ்வளவு உயரத்துல அவனை தூக்கில போடணும் என்கிற ஒரு வெறியில செய்து வைத்திருந்தான். இப்போ முழு யூதர்களும் ஜெபிக்கும் போது மொர்தெகாய நெருங்க முடியாத அளவுக்கு ராஜாவினுடைய கரத்தினாலேயே கர்த்தர் கனத்திற்குரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இப்போ அடுத்தபடியாய் பார்த்தீங்கன்னா அதே எந்த தூக்கு மரத்தை இவனுக்காக மொர்தெகாய்க்காக ஆமான் செய்து வைத்தானோ அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கிலிடும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, அதே 9வது அதிகாரம், எஸ்தர் 9வது அதிகாரம், அதுல முதல் வசனம். ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அல்லேலூயா. யூதர்களுக்கு பகஞ்சனானவர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு நாளை, ஒரு மாதத்தை, ஒரு தேதியை குறித்து வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. பிசாசு நம்மளை இன்றைக்கு இந்த நாளில் நம்மளை குழியில தள்ளலாம், விழத்தள்ளலாம், பலகீனத்திற்குள்ளாய் தள்ளலாம், நிந்தைக்குள்ளாய் தள்ளலாம், அவமானத்திற்குள்ளாய் தள்ளலாம் என்று பிசாசானவன் நமக்காக ஒரு ஸ்கெட்ச் போட்டு வைத்திருக்கலாம். அவன் என்னைக்கு நமக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டானோ அன்றைக்கு கர்த்தர் அவனுக்குரிய ஸ்கெட்சை அவர் போட்டார். அல்லேலூயா. நம்மளை எந்த நாள் கொலை செய்யலாம் என்று சொல்லி திட்டமிட்டானோ அதே நாள் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அந்த இடத்துல அழகாய் வார்த்தை சொல்லுகிறது, யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா எஸ்தர் ஜெபித்தாள், மொர்தெகாய் ஜெபித்தாள், மொர்தெகாயோடு சேர்ந்த யூதர்கள் ஜெபித்தார்கள். நான் சொல்லுகிறேன், இதுவரையிலும் இந்த ஆமானும் ராஜாவும் தீட்டப்பட்ட எல்லா சதி திட்டங்களும் அப்படியே மாறுதலாய் முடிந்தது. ஒரு ஜெபம் எங்க நடக்குது அப்படின்னா தேசத்துல நடக்கிறது. என்ன ஒரு ஜெபம் எங்க நடக்குது அப்படின்னா எஸ்தரும் தாதிமாரும்
அரண்மனைக்குள்ளாகவே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் எங்கிருந்து இயற்றப்படுகிறது அப்படின்னா அரண்மனையில் இயற்றப்படுகிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சபையில கூடி வந்து ஜெபம் பண்ணுங்க, வீட்டிலையும் கூடி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்க பிரச்சனை எங்க இருக்கு? வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறது, வியாபாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, தொழில இருந்து ஆரம்பிக்கிறது. இன்னைக்கும் சிலர் வியாபாரத்துல, தொழில, கம்பெனி வைத்திருக்கிறவர்கள் சில பிரச்சனை, சில போராட்டம், சில நஷ்டம், சில கஷ்டம் உணரும் போது வீட்டில் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, சபையில ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஸ்தலத்திலையும் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு வல்லமை கடந்து போகும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சபையில மாத்திரமல்ல, வீடுகளிலேயும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. வீடுகளிலே இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மலமாகும். அன்றைக்கு இருந்த யூதர்கள் அரண்மனைக்குள்ளாகவும் ஒரு பிரேயர் செல்ல தொடங்கினார்கள். அங்கேயும் ஜெபம் நடக்கிறது. காரியம் மாறுதலாய் முடிய வேண்டுமே ஆனால் ஆங்காங்கே ஜெபிக்கிறது நல்லது. ஒரு குடும்பத்தை குறித்து கேள்விப்பட்டேன். 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் 4 தேசத்தில் இருக்கிறாங்க. தாய் தகப்பன் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. அந்த டைம்ல எல்லா பிள்ளைகளும் ஆன்லைன்ல பிரேயர்ல வந்துருவாங்க. எல்லாரும் ஆங்காங்கே இருந்து எல்லாரும் ஜெபத்தில் ஜூம்ல இணைந்து ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. இது எவ்வளவு நல்ல அனுபவம். நாம இருக்கிற பகுதியில் ஒரு கோயில் கூட ஒரு விசேஷம் அப்படின்னா எல்லா பிள்ளைகளையும் வர வச்சு சாப்பாடு போட்டு விருந்து வச்சு நம்ம சந்தோஷப்படுகிறோம். அது நல்லது. ஆனா அதுல அற்புதம் இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்றை நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா, திருவிழாக்கு விசேஷ நாட்களில உங்க பிள்ளைகளை எப்படி கூப்பிடுறீங்களோ, உங்க பிரச்சனை மாறும்படி பிள்ளைகளை கூப்பிடுங்க. மொத்தமா கூடி ஜெபிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுல இருக்கிறது. அல்லேலூயா. சோ எஸ்தரின் நாட்களில அரண்மனைக்குள்ளாகவும் ஜெபம் நடந்தது. நானும் என் தாதிமாரும் இங்க ஜெபிப்போம், நீங்களும் அங்கே ஜெபியுங்க, எனக்காக ஜெபியுங்க அப்படி ஜெபித்தார்கள். காரியம் மாறுதலாய் முடிஞ்சது. காரியம் மாறுதலாய் கர்த்தர் முடித்து போட்டார். நான் சொல்லுகிறேன், இந்த உபவாச ஜெபத்துல உங்க காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. அல்லேலூயா. இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, கிடையாது. முடிஞ்சது, அவ்வளவுதான், இனி கஷ்டம்தான் அப்படின்னு நினைச்சிருந்த காரியத்தில் எல்லாம் அந்த காரியம் மாறுதலாய் முடிகிறதை இங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. எந்த மொர்தெகாயை ஆமான் அழிக்கணும்னு நினைச்சு 50 முழ உயரத்திற்கு இவனை தூக்கில போடணும்னு நினைச்சாங்களோ, அதே 50 முழ உயரமுள்ள தூக்கு மரத்துல ஆமானை ராஜா தூக்கி போட்டான். அல்லேலூயா. யூதனுடைய சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்பட்டார்கள். தேசத்திலே இருந்த ஆமானோடு கூட இருந்து சதித்திட்டம் தீட்டின எல்லாரையும் யூதர்கள் கொன்று குவித்தார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எதனால முடிந்தது அப்படின்னா, அரண்மனையிலையும் ஜெபம், தேசத்திலையும் ஜெபம், ஒவ்வொரு வீடுகளிலே ஜெபம், வீதிகளிலே ஜெபம், சாம்பலில் இருந்து ஜெபித்தார்கள். அழுது புலம்பி புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்தார்கள். ஜெபிக்க 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 ஆண்டவர் தேசத்துல மாற்றத்தை கட்டளையிட்டார். அரண்மனைக்குள்ளாய் மாற்றத்தை கட்டளையிட்டார். ராஜாவுக்குள்ளாய் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டார். ஆகவே இந்த உபவாச ஜெபத்துல பெரிய வெற்றியை யூத ஜனங்கள் எஸ்தர் சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படியே நீங்க 9வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீர்கள் ஆனால் 2வது வசனம், யூதர் அகஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கைப்போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளில் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உபவாசித்த எஸ்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
உபவாசித்து ஜெபித்த மொர்தெகாயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உபவாசித்து ஜெபித்த யூத மக்களையும் சத்துருவுக்கு கர்த்தர் தப்பி பிழைக்கும்படி செய்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இப்போ உபவாசித்து ஜெபித்த அத்தனை பேரும் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மொர்தெகாயை குறித்து நாம வாசிக்கிறோம். மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ராஜா இவனை மிகவும் பெரியவனாக ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆகவே நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போதெல்லாம் நமக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு மேன்மையை கட்டளையிடுகிறார். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்ம சூழ்நிலைகளை மாற்றுகிறார். ஆகவே உபவாச ஜெபம் நடக்கிற எல்லா நாளும் நீங்க தேவ சமூகத்தில் வந்து அதிகமாய் ஜெபியுங்க, அதிகமாய் துதியுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் யூத ஜனங்களுக்குள்ளாய் ஒரு ரட்சிப்பை தந்த தெய்வம், மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்தி வைத்த தெய்வம், எஸ்தரை தப்புவித்த தெய்வம், இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் நமக்கும் பெரிய காரியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் செய்து முடிப்பார். எந்த நாள் நாம துக்கப்பட வேண்டிய நாளா இருந்துச்சோ அந்த நாள் நாம மிகவும் களி கூறுகிற நாளாக தேவனால மாற்றப்படும். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உபவாசமும் எஸ்தரும் உபவாசமும் யூதர்களும் ஜெபிக்கும் போது ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய வெற்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உபவாச ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உபவாச ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உபவாச ஜெபத்திற்கு கர்த்தர் இறங்குகிறார். உபவாச ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த உபவாச நாட்களை நீங்க அசட்டையாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. உன்னால முடியாத காரியத்தை ஆமென் இந்த உபவாச ஜெபம் அழகாய் முடித்து கொடுக்கும். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உபவாசிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை பரலோகத்தின் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. காலை முதல் இந்நேரம் வரையிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. வீட்டிலையும் ஜெபம் நடக்கிறது, சபையிலையும் ஜெபம் நடக்கிறது. குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அரண்மனையில ஜெபித்தார், மொர்தெகாய் தேசத்திற்கு ஜெபித்தார்கள். அரண்மனைக்கு உள்ளேயும் ஜெபம், அரண்மனைக்கு வெளியேயும் ஜெபம், வீட்டிலையும் ஜெபம், வீதிலையும் ஜெபம். இந்த உபவாச ஜெபத்தை அதிக கரிசனையோடு பொறுப்போடு அவர்கள் செய்தார்கள். கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை காண பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தில் உங்க குடும்பத்தில் விடுதலை வருகிறது, உங்க பிரயாசங்களில் விடுதலை வருகிறது. உங்க பிள்ளைகளுக்குள்ளாய் மாற்றத்தை தேவன் தருகிறார். கணவனுக்குள்ளாய் மாற்றம், மனைவிக்குள்ளாய் மாற்றம், பிள்ளைகளுக்குள்ளாய் மாற்றம், மருமகனுக்குள்ளாய் மாற்றம், மருமகளுக்குள்ளாய் மாற்றம், பேர பிள்ளைகளுக்குள்ளாய் மாற்றத்தை இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கு கொடுக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. யூதர்கள் சந்தோஷப்பட்டார்கள், யூதர்கள் மகிழ்ந்தார்கள். Thank you Lord. Hallelujah. மகிமை 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 மகிமை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஒரே ஒரு உபவாச ஜெபம் அவனை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி கொண்டு போயிற்று. நிச்சயம் நீங்க மென்மேலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உபவாச ஜெபத்தில் ஒரு மேன்மையை நீங்க பெற்றுக் கொள்ளுவீர்கள். அன்புள்ள தகப்பனை, உங்க வார்த்தை சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, நன்மைகளினால நிரப்புவீராக. தம்முடைய பிள்ளைகள் இந்த உபவாச நாட்களில் வரக்கூடிய ஜெயத்தை சுதந்தரிப்பார்களாக, மென்மேலும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. தொடர்ந்து இரவு கூட்டத்திலே உம்முடைய கிருபை இருக்கட்டும். மகிமையாய் நடத்தி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.